الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளத்தை தூய்மையடைய செய்வதற்கான சில வழிமுறைகளை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். பின்பு இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா முஹாசபா. இதை நாம் செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பின்னடைவு. முஹாசபா அப்படின்னா மிக தெளிவாக குர்ஆன் பேசுகின்றது. உங்களை நீங்கள் யார் என்று முதலில் கவனியுங்கள். நீங்கள் யார்? நீங்க என்ன நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பாவத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். முஹாசபா. ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? எப்பவுமே முஹாசபா நடத்துறாங்க அடுத்தவர்களின் மீது. இவன் ஏன் அங்க போறான், அவன் ஏன் அங்க வரான், இவன் ஏன் இவ்வளவு நேரத்துக்கு இங்க நிக்கிறா, இவன் கூட ஏன் அவனை பார்த்துட்டு இருக்கிறான். முஹாசபா. மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய முஹாசபாவும் அடுத்தவர்களின் மீது. ஆனால் இது வேஸ்ட், எந்த பயனையும் தராது, எந்த பலனையும் தராது, தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் கொண்டு வரும். ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால், உள்ளத்தை தூய்மையை செய்ய வேண்டுமானால், ரமலானை பரிபூர்ணமாக பக்குவமாக சரியாக கழிக்க வேண்டுமானால் முஹாசபாவை தன்னில் நடத்துங்கள். ஒவ்வொரு நாள் இரவு தூங்குவதற்கு முன்பும் தயவு செய்து உது செய்யுங்கள். முதலில் உது செஞ்சுட்டு படுக்கையில போய் உட்கார்ந்து ஒரு பேனாவையும் பேப்பரையும் அல்லாஹுக்காக எடுங்கள். இந்த மொபைல் இதை தூக்கி தயவு செஞ்சு ஓரமா வச்சிருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி. உது செய்வதற்கு முன்பாகவே இந்த மொபைலை தூக்கி தூரமாக வைத்து விடுங்கள். உது செய்யுங்கள். ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்து வையுங்கள். இன்று ஃபஜ்ரில் இருந்து இப்போது நான் உறங்க வந்திருக்கிறேன், இதுவரை நான் பேசிய கெட்ட வார்த்தைகள் என்ன, நான் பார்த்த தவறான பார்வைகள் எத்தனை, நான் எத்தனை நபர்களிடத்தில் அவமரியாதையோடு பேசினேன், எத்தனை வக்துக்களை நான் விட்டேன், 5 வக்தில் எந்தெந்த வக்தில் எந்தெந்த ரகாத்துகள் எல்லாம் உள்ளச்சம் இல்லாமல் என்னுடைய உள்ளத்தில் ஏதேதோ சிந்தனையோடு நான் தொழுதேன், எந்த வக்துக்கு நான் சுன்னத் தொழுதேன், எந்த வக்துக்கு நான் சுன்னத் தொழவில்லை, இன்று நான் குர்ஆன் ஓதிய பக்கங்கள் எத்தனை, இன்று நான் கற்றுக்கொண்ட ஹதீஸ்கள் எத்தனை, இன்று நான் செய்த சதகா எத்தனை, இன்று நான் நடைமுறைப்படுத்திய நல்ல காரியங்கள் எத்தனை, இன்று நான் செய்த நற்போதனைகள் எத்தனை, எத்தனை பாவத்தில் என் கையை நினைத்திருக்கிறேன், எத்தனை நன்மையான காரியங்களை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாள் இரவும் முஹாசபா செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும். பின்பு அடுத்த நாள் ஃபஜ்ரில் இருந்து எது நமக்கு பாவமாக இருந்ததோ அதை செய்யாமல் இருப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். எது நம்மிடத்தில் நன்மையானதாக இருந்ததோ அதை கூட்டுவதற்காக முயற்சி செய்யுங்கள். நேற்று 10 ரூபாய் கொடுத்த சதகா இன்னைக்கும் 10 ரூபாய் இல்ல, யா அல்லாஹ் இன்று 20 ரூபாயை கொடுப்பதற்கான வாழ்வாதாரத்தை எனக்கு பெருக்கு. இப்படியாகும் மனசு. நேற்று 2 ரக்காத்துகளை நஃபிலாக தொழுதேன், யா அல்லாஹ் இன்று 4 ரக்காத்துகளை கூடுதலாக தொழக்கூடியவனாக என்னை ஆக்கு. நேற்று ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு ஓதினேன், யா அல்லாஹ் இன்று 2 பக்கங்களை நான் ஓதுவதற்கான எனக்கு உதவி நீ செய். பாவத்தில் எதுவெல்லாம் நான் செய்தேன், இங்க போனா பிரச்சனையாவது, அப்போ இன்னைக்கு அங்க போக கூடாது. நேற்று நாம் தடுமாறி இந்த தொழுகை விடுபட்டதுக்கு இவன் காரணம், ஷைத்தான் இவனுடைய வழியில வந்துட்டான், அப்ப இன்னைக்கு அவன்கிட்ட நம்ம போக கூடாது. நேற்றைய தினம் இவர்கிட்ட போனதுனால ஒரு ஹதீஸ் நமக்கு பாடமாக கிடைத்தது, அப்ப இவர்கிட்ட இன்னைக்கு கண்டிப்பா போகணும். போக முடியாட்டி எல்லாவற்றையும் ஒரு நாளிலேயே உங்களால் கணக்கெடுத்து விட முடியும். பின்பு 2வது நாள் அதே முஹாசபா, 3வது நாள் அதே முஹாசபா. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னும் ரமலானிலும் ஒவ்வொரு நாளுடைய 29 நாட்களோ 30 நாட்களோ இரவில் அமர்ந்து உது செய்துவிட்டு படுக்கைக்கு சென்று ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்து வைத்து உங்களுக்கு நீங்களே முஹாசபா செய்யுங்கள். அடுத்தவர்களை பற்றிய முஹாசபா தேவையில்லாதது. அடுத்தவர்களுடைய முஹாசபா, அடுத்தவர்களின் மீது நாம் செலுத்தக்கூடிய பார்வை, அடுத்தவர்களின் மீது நாம் செலுத்தக்கூடிய எண்ணம், இது தேவையில்லாதது. இது உள்ளத்தை இன்னும் கசப்பாக்கும், இன்னும் அழுக்காக்கும். நம்மின் மீது நாம் செய்யக்கூடிய முஹாசபா நம்முடைய உள்ளத்தை தெளிவாக்கும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஸ்ரில் பேசுகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை முஃமின்களை அழைக்கின்றான். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்.
ஈமான் இருக்கு, அல்லாஹ்வை இன்னும் அஞ்சுங்கள். இத்தகுல்லாஹ் வல் தன்வர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக நீங்கள் இன்று எதை செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு அழகான வார்த்தை, யுனிக்கான வசனம். அல்லாஹ் நாளை மறுமையில் நாம் எதை செய்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவான். அதற்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் அதை எடுத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன முத்தான வார்த்தை, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, உங்களை நீங்கள் கணக்கில் எடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வினால் கணக்கெடுக்கப்படும் நாள் வருவதற்கு முன்னால். எவ்வளவு பெரிய வார்த்தை. உங்களை நீங்கள் கணக்கெடுங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை கணக்கெடுக்கும் நாள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் கணக்கில் எடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை தெளிவாக இருக்கின்றது. முஹாசபாவை ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதன் மூலம் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கின்றது, நம்முடைய அதே போன்று நோன்புகள் எப்படி இருந்தது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கின்றது, நம்முடைய மன்னிப்புகள் எப்படி இருக்கின்றது, நாம் பிறரை மன்னிக்கும் விஷயத்தில் யார், பிறரிடத்தில் மன்னிப்பை நாம் கேட்கும் விஷயத்தில் யார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடும் விஷயத்தில் நாம் யார். ஒவ்வொரு நாளும் முஹாசபாவை செய்து செய்து தன்னை பக்குவப்படுத்துவதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்தலாம். மூன்றாவது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கான அந்த விஷயத்திற்கு பின்னால், கணக்கெடுத்ததற்கு பின்னால் மூன்றாவது தான் தர்பியா. தர்பியத்துல் நஃப்ஸ், எதை நாம் கணக்கில் எடுத்தோமோ அதற்கு பயிற்சிப்படுத்துவது, அதற்கான முயற்சிகளை செய்வது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முழு மூச்சு. ஜிம்முக்கு போகக்கூடிய 10 பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு பாருங்க, பேசுங்க பாப்பா அவங்க கிட்ட. ஜிம் ட்ரைனரு எப்படி சாப்பிடணும்னு சொல்றாரோ அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அவர் என்ன சாப்பிடணும்னு சொல்றாரோ அதை சாப்பிடுறான், எது வேண்டான்றாரோ அதை விட்டுறான். 1400 ஆண்டுகளாக ரப்புல் ஆலமீன் இதை ஹலால் இதை ஹராம் என்று தடுத்திருப்பது யாருடைய காதுக்கும் விழல. ஆனால் ஒரு தன்னுடைய உடலை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு ட்ரைனர் சொல்வதை ஒட்டுமொத்த நபர்களும் கடைபிடிக்கிறார்கள். யூடியூப்ல பாக்குறாங்க பெண்கள், உங்களுடைய பெல்லி ஃபேட்டை கம்மியாக்குவதற்கு என்ன செய்யணும், 30 டேஸ் சேலஞ்ச், 15 நாள் சேலஞ்ச், உங்களுடைய கொழுப்பை கரைப்பது எப்படி, உங்களுடைய தை ஃபேட்டை குறைப்பது எப்படி, எல்லாவற்றுக்கும் அதில் பார்த்து பார்த்து இழந்தக்கூடிய மனிதர்கள். ஏன் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே தர்பியாவை 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எதை செய்தால் உங்களுடைய உள்ளம் தூய்மை அடையும், எதை சாப்பிட்டால் ஹலால், எதை சாப்பிட்டால் ஹராம் என்ற பயிற்சியை நீங்கள் தெளிவாக மேற்கொள்ளுங்கள் என்பதை மிக தெளிவாக குர்ஆனின் மூலமும் ஹதீஸின் மூலமும் கொடுத்திருந்தும், இதை தர்பியாக எடுப்பதற்கு, இதை சேலஞ்சாக எடுப்பதற்கு, இதை 30 டேஸ் சேலஞ்ச், 25 டேஸ் சேலஞ்ச், 15 நாட்கள் சேலஞ்ச் எடுப்பதற்கு யாருமே தயாரா இல்லை. ஆனால் உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் இதை சேலஞ்சாக எடுத்தே ஆக வேண்டும். இப்படி சேலஞ்சாக எடுத்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய அதிசயங்களை செய்த போது மக்கள் அவரை தவறாக விளங்கினார்கள். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரியாக விளங்கினார்கள். அதில் ஒரு சாரார் இருந்தார்கள். அதில் ஒரு சாரார் மனிதராகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்தார், ஆனால் அவர் பக்குவப்பட்டு கடவுளுடைய ஸ்தானத்திற்கு உயர்ந்து விட்டார் என்று ஒரு குழுமம் சொன்னது. குர்ஆன்ல அல்லாஹ் இப்படியே பேசுறாங்க. இப்படி பேசினார்கள். அல்லாஹ் தஆலா பேசுறான், ஒருபோதும் ஒரு மனிதர் கடவுள் அவருக்கு செய்த உதவியினால், அவர் செய்த அதிசயங்களோ, அவர் செய்த முயற்சியினாலோ ஒருபோதும் அவர் கடவுள் ஆகிவிட முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான். கடவுள் ஆகவும் இல்லை, கடவுளும் ஆகவும் மாட்டார். அவர் அதை மறுக்கிறார். பின்பு என்ன ஆகலாம் நீங்கள்? அல்லாஹ் பேசுறான், என்ன ஆகலாம் நீங்கள்? தொடர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் செல்வதினால், தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்வதினால், தொடர்ந்து உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவதினால், வலாக்கின் கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் ததுருசூன். சூரா ஆல் இம்ரானுடைய வசனம். தொடர்ந்து நீங்கள் குர்ஆனை எடுத்து, குர்ஆனை கற்று, அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து,
இதையே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையாக நீங்கள் பயிற்சி செய்ய பழகினால் நீங்கள் ரப்பானியீன்களாக மாறலாம். ரப்பாக மாற முடியாது, ரப்பாக மாற முடியாது, ரப்பானியீன்களாக மாறலாம். ரப்பானியீன் அப்படின்னா அல்லாஹ்வை சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலை நீங்கள் எட்டலாம். அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல, வலாக்கின் கூனு ரப்பானியீன். எப்ப நம்ம முயற்சி செய்ய போறோம்? ரப்பானியீன்களாக மாறுவதற்கு எப்ப நாம் முடிவெடுக்க போகின்றோம்? சேலஞ்ச் டே வரப்போது ரமலான். இந்த ரமலான் ஒரு தர்பியாவினுடைய மாதம், தஸ்கியத்துன் நஃப்ஸுடைய மாதம், பயிற்சி முகாம் செய்ய வேண்டிய மாதம், பயிற்சி எடுக்க வேண்டிய மாதம். வெறுமனே உடலுக்கு மாத்திரமல்ல, மிக முக்கியமாக உள்ளத்திற்கு. இதைத்தான் அல்லாஹு தஆலா தர்பியா என்று பேசுகின்றான். இதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபிலும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், சூரத்துத் தஹ்ரீமிலும் அல்லாஹு தஆலா இதை பேசுகின்றான். அல்லாஹு தஆலா பேசும்போது சூரத்துல் அஹ்ஸாபில் 10 விதமான விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். இப்ப நான் ஆயத்தை சொல்ல மாட்டேன், நீங்க எடுத்து போய் பாருங்க. 10 வகையான முஸ்லிம்களை அல்லாஹு தஆலா பிரிக்கின்றான். முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள். இப்ப இந்த இடத்துல ஒரே மாதிரி முஃமினாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல. முஸ்லிம், முஃமின், கானிதீன், முன்ஃபிகீன், முஸ்தக்ஃபிரீன், சாதிகீன், சித்தீகீன், அப்படியே போறான். இவ்வளவு கேரக்டரும் இருந்தால் மாத்திரமே ஒரு முஸ்லிம் பூரண முஸ்லிம். ஏதோ நானும் பேருக்கு அளவுல தொழுறேன், நானும் நோன்பு வச்சுட்டேன், இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். ஆனால் பூரணமான ஒரு பூர்ணத்துவம் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அடிப்படையில் இருப்பதினால் மாத்திரமே கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா அங்குலம் அங்குலமாக முஸ்லிம்களை வகுத்தெடுக்கின்றான். இதே போன்றுதான் சூரத்துத் தஹ்ரீமில் நீங்கள் பார்க்கலாம். நபிமார்களுடைய மனைவிமார்களை பற்றி பேசிக்க வரான். தேனுடைய சப்ஜெக்ட்ல நபி அவர்கள் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சதிலிருந்து ஆரம்பமாகுது அந்த சூரா. அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா நபிமார்களுடைய மனைவிமார்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும், இருக்கிறாங்கன்றத பேசுறான். முஸ்லிமாத்தின், முஃமினாத்தின், கானிதாத்தின், தாயிபாத்தின், ஆபிதாத்தின், சாயிஹாத்தின், சய்யிபாத்தின், அபுகாரா. இவ்வளவு தன்மைகள் என்னன்றதை நீங்க தர்ஜுமா எடுத்து பார்க்கணும். நீங்கள் சென்று என்ன அல்லாஹ் தஆலா அங்க பேசுறான்றதை இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் படிச்சு பாருங்க. இத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா பேசுறான். இதை சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். என்னை நாளை மறுமை நாளில் நீங்கள் சந்திக்கும் போது பூர்ணத்துவம் கொண்ட நபர்களாக வாங்க. இதுதான் அந்த பூர்ணத்துவம். எல்லா நிலைகளிலும் பூர்ணமாக இருங்கள். இந்த பூர்ணத்தை அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான்? உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். ஏன் எதிலையாவது டேமேஜ் நீங்க ஆனீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான். உங்களுடைய பூர்ணத்துவம் சரியாக இல்லை அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான் நாளை மறுமை நாளில் என்று அல்லாஹு தஆலா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய மாதத்தை முதலில் 3 கட்டங்களாக சுருக்கமாக முதல் நிலை இப்படி எடுங்கள். தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. பின்பு கணக்கெடுப்பது. தினம் தினம் அமர்ந்து இரவு நேரத்தில் நான் யார், என்னுடைய நிலை என்ன என்று கணக்கெடுப்பது. 3வது, எதுவெல்லாம் நிறைவாகவும் குறைவாகவும் இருக்கிறதோ அதை நிறைவானதை மென்மேலும் நிறையாக்க, குறைவானதை அறவே விட்டுவிட பயிற்சி செய்வது. இது தர்பியா, தஸ்கியா, முஹாசபா, தர்பியா. இந்த 3 வரிசைகளை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலானிலும் ரமலானுக்கு முன்பும் இதை நாம் பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பின்பு மௌத்து வரையிலும் இதே அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதற்கட்டம். 2வது கட்டத்தையும் 3வது கட்டத்தையும் சுருக்கமாக நான் பேசி முடிக்கின்றேன், நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. 2வது கட்டம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஆகச் சிறந்த உபதேசம். இந்த உலகம்னா என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்னா என்ன என்பதை 5 வரிகளில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். ஜாஅ ஜிப்ரீல் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா முஹம்மத். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். யா முஹம்மத், முஹம்மதே அழைக்கிறான். முஹம்மதே, இஷ் மா ஷிஅத. ஃபர்ஸ்ட் உபதேசம், இஷ் மா ஷிஅத ஃபஇன்னக மய்யிதுன். நீங்க நினைச்ச மாதிரி வாழுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க நினைச்ச மாதிரி வாழுங்க. ஆனால் பட்
فإنك ميت. நீங்க ஒரு நாள் மௌத்தாவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி வாழுங்க, ஆனா நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்க மாட்டீங்க, நீங்க மௌத்தாவீங்க. இது ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய செய்தி, அட்வைஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம். நீங்க எப்படியும் வாழலாம் என்பதனால் வாழ்ந்துகிட்டே ஒருத்தர் இருக்க மாட்டார். நல்லவராக வாழ்ந்தாலும் கெட்டவராக வாழ்ந்தாலும் அவர் நிச்சயமாக ஒரு நாள் மௌத்தாவார் என்ற முதல் விஷயத்தில் மௌத்தை கொண்டு வந்து உபதேசிக்கிறார்கள். இரண்டாவது, வஅமல் மா ஷி'த ஃபஇன்னக முஜ்ஸிஉ பிஹி. நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அவற்றை நீங்கள் செய்யுங்கள். வஅமல் மா ஷி'த ஃபஇன்னக முஜ்ஸிஉ பிஹி. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதற்கான பகரத்தை கூலி கொடுக்கப்படுவீர்கள். நீங்க நன்மையை செஞ்சீங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தீமை செய்திருந்தால் நிச்சயமாக அந்த தீமைக்கான வினையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்துவான். நம்பர் 3, வஹ்திப் மன் ஷி'த. நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை நேசம் கொள்ளுங்கள். உங்களுக்கு யார் மேல நேசம் வருதோ நேசம் கொள்ளுங்கள். ஃபஇன்னக முஃபாரிகுஹு. நிச்சயமாக ஒரு நாள் அவரை உங்களிடமிருந்து பிரிக்கப்படுவீர்கள். உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பிரிவினை வந்துவிடும். அது எதன் மூலமாக வேண்டுமானாலும் வரும். மௌத் உங்களை பிரிக்கலாம், உங்களுடைய வறுமை உங்களை பிரிக்கலாம், நன்மையே உங்களை பிரிக்கலாம். ஆனால் பிரிவு என்பது நிச்சயமாக உண்டு. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நேசித்துக் கொள்ளுங்கள், ஆனால் கண்டிப்பாக பிரிவு என்பது இருக்கின்றது. அவரிடமிருந்து நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள். பின்பு 4வது, வஅலம் அன்ன ஷரஃபல் முஃமின். ரொம்ப முக்கியமான விஷயம். வஅலம், முஹம்மதே அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஷரஃபல் முஃமின். முஃமினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? முஃமின்னாலே சிறப்பு தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முஃமினுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, முஃமினுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அல்லாஹ் கிட்ட. வஅலம் அன்ன ஷரஃபல் முஃமின். அது என்னன்னா, ஸலாத்துஹு பில்லைல். அல்லாஹ்வுக்காக இரவிலே தொழுவது. அது கடமையான தொழுகையை பத்தி பேசல, 17 ரக்காத்துகளை பத்தி பேசல. இதை தாண்டி உங்களால் இரவு நேரத்தில் என்ன முடியுமோ எந்திரிச்சு நில்லுங்க. இது ஒரு முஃமினுடைய சிறப்பு, அல்லாஹ்விடத்தில் கூட்டிக் கொண்டே செல்லும். எல்லா நபிமார்களும் செய்த வேலை இது. எல்லா நபிமார்களும் பகல் நேரம் முழுக்க அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்தில் நபிமார்கள் சொல்வார்கள், இரவு நேரம் முழுக்க அல்லாஹ்விடத்தில் மக்களை பற்றி சொல்வார்கள். இதுதான் 24 hours அவங்களுடைய டைம் டேபிள். பகல் முழுக்க தாவா, அல்லாஹ்வை பற்றி மக்களிடம் எத்தி வைத்தல். இரவு நேரத்தில் மக்களை பற்றி, ஊரை பற்றி, உறவுகளை பற்றி அல்லாஹ்விடம் சொல்லுதல். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையும் இப்படித்தான் இருந்தது. ஒரு முஃமினுடைய சிறப்பு என்பது இரவு நேரத்தில் தொழுவது. பின்பு கடைசியாக 5வது, வஇஸ்ஸுஹு. ஒரு முஃமினுடைய சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இரவு நேரத்தில் தொழுவது. ஒரு முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் ஒரு முஃமினுடைய கண்ணியம், நல்லா கவனிங்க, இஸ்தக்னாஹு அனின் நாஸ். மக்களிடமிருந்து தேவையற்று இருப்பது. மக்கள் கிட்ட கையேந்தாதீங்க, மக்கள் கிட்ட உங்களுடைய தேவையை முன்வைக்காதீர்கள். மக்கள் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள், அல்லாஹ்வும் உங்களை ஏளனமாக பார்ப்பான். மக்களிடத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செல்லாதீர்கள், ரப்பிடத்திலே வாருங்கள். அல்லாஹ்வை டிபெண்ட் பண்ணாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. அல்லாஹ்வை சார்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை முன்வைக்க கற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர யாரும் இல்லை என்ற நம்பிக்கையை ஆழமாக உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவர்களாக இருங்கள், மக்களிடத்தில் தேவை உள்ளவர்களாக ஆகிவிடாதீர்கள். மக்களிடத்தில் தேவையற்றவர்களாக இருங்கள். இப்படி ஆப்போசிட்டா போயிடாதீங்க. மக்களிடத்தில் தேவையுடையவர்கள், அல்லாஹ்விடத்தில் தேவையற்றவர்களாக யாராலும் இருக்க முடியாது. அப்படி யோசித்து பார்க்கவும் கூடாது. அப்படி ஒரு நடைமுறையும் இல்லை. எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். அப்படியே இருந்து கொண்டு மக்களிடம் தேவையற்றவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பது இந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். இது ரமலானுக்கு முன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2வது நிலை. அதாவது இதுதான் லைஃப். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் லைஃப். தபரானி முஅஜம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மௌத் நிச்சயமாக வரும். அதே போன்று நமக்கு கூலிகள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். நன்மையோ தீமையோ எதை செய்தாலும் இதற்கான பலன் உண்டு,
பகை உண்டு, இதற்கான வினை உண்டு என்பதை ஆழ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது அப்படியே கடந்து போயிடும் மட்டும் நினைக்காதீங்க. எதை நீங்கள் செய்கிறீர்களோ இதற்கான விஷயம் கண்டிப்பாக முடிவில் உண்டு. மூன்றாவது, கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசித்தாலும் அவர் உங்களை விட்டு பிரிவார் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிவீர்கள். ஒன்றாக இருந்தோம் என்பவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. நாளை மறுமை நாளையில் மகன் பிள்ளையிடம் இருந்து விரண்டோடுவான், பிள்ளைகள் தந்தையிடம் இருந்து விரண்டோடுவார்கள், கணவன் மனைவி விட்டு, மனைவன் கணவனை விட்டு. பால் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய், கை குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தனது குழந்தையை தூக்கி எரிந்துவிட்டு விரண்டோடுவாள். மறுமை நாளை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார். எப்படி பாருங்க, எல்லோருமே பிரிக்கப்படுவீர்கள். அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய சிறப்பு இரவிலே தொழுவதில் இருக்கின்றது. இதை விட்டுவிட்டு, இந்த சிறப்பை அல்லாஹ்விடத்தில் பெறுவதை விட்டுவிட்டு தேவையில்லாத உலகம் தரக்கூடிய போலி சிறப்புகளுக்காக, பதவிக்காக, புகழுக்காக தேடி அலையாதீர்கள். உண்மையான சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இரவு நேர தொழுகையில் இருக்கின்றது. அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டே செல்வான். அதே போன்று முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு கண்ணியம். அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருங்கள், அல்லாஹ்வை டிபெண்ட் பண்ணி இருங்க. மனிதர்களை டிபெண்ட் பண்ணி தயவு செய்து சென்று விடாதீர்கள். இது அல்லாஹ் உங்களை தாழ்த்தி விடுவான். இந்த 5 விஷயத்தையும் உலகமே இதுதான் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலமும் இப்படித்தான் இருந்தது. இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன உபதேசம் செய்திருக்கிறார்களோ இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லைஃப் இருந்தது. பின்பு 3வது கட்டம், பயானுடைய துவக்கத்தில் நான் சொன்னேன், ஒரு பயம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கணும். ஆனா அந்த பயத்தை தவிர எல்லா பயமும் இருக்குது. நான் சொல்லக்கூடிய பயம் அல்லாஹை பற்றிய பயம், மறுமையை பற்றிய பயம், நரகத்தை பற்றிய பயம். இந்த பயத்திற்காக மட்டுமே ஒரு முஃமின் இருந்தால் இந்த உலகத்தில் வேறு எதற்காகவும் யாருக்காகவும் அவர் நியாயமான விஷயத்தில் பயப்பட மாட்டார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மன் ஹாஃபல்லாஹு ஹாஃபலஹு குல்லு ஷை. எவர் ஒருவர் அல்லாஹை அஞ்சுகிறாரோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வஸ்துக்களும் அவருக்கு அஞ்சும்படியாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய பயம் உண்மையானதாக இருக்கணும். வஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா. எவர் ஒருவர் அல்லாஹை அஞ்சி வருகிறாரோ அவர் சந்திக்கும் இடம் மஅவா என்ற சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுறான். அல்லாஹ் தஆலாவை அஞ்சக்கூடிய இந்த இடம் மிக முக்கியமானது. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். எவர் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் 2 சொர்க்கங்கள் உண்டு என்று சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் தஆலா பேசி காட்டுறான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அச்சம் என்பது முதன்மையானது. ரமலான் வந்தும் ஒருத்தர் அல்லாஹ்வை அஞ்சல அப்படின்னா, ரமலான் வந்தும் ஒருத்தர் தன்னுடைய ரொட்டீனான பாவத்தில் தொடர்ந்து இருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஷேவ் பண்ணக்கூடாது, தாடி வளர்க்கணும், இது மார்க்கம் சொல்லுது. இதுல எந்த விதமான அப்படி இப்படி பிங்கி பாங்கி எல்லாம் கிடையாது. தாடி வைக்கணும், தாடி வளர்க்கணும், ஷேவ் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். ரமலான் வந்ததற்கு பின்பும் ஒருவரால் நோன்பு வைத்துக் கொண்டே தன்னுடைய தாடியை சிரைக்க முடிகின்றது அப்படின்னா அப்பா அவருடைய மனசுல என்ன இருக்கு அல்லாஹ்வை பற்றிய எண்ணம். இது ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தை போன்று எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு. சில பேருக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கும். நோன்பு பிடிக்கும் அந்த நேரத்தில் மாத்திரம் அவர்கள் தம் அடிக்காமல் இருந்துவிட்டு சஹர் சாப்பிட்டதுமே ஃபஜ்ருடைய பாங்குக்கு முன்னால் ஒரு தம், இஃப்தார் முடிஞ்சதுமே மறுபடியும் ஒரு தம். எத்தனை முஸ்லிம்களுடைய லைஃப் நம்ம இப்படி பார்க்கிறோம். எத்தனை முஸ்லிம்கள் நோன்பு உங்களை இது தடுக்கல அப்படின்னா வேறு எதுதான் உங்களை தடுக்கும்? குர்ஆன் இறங்கிய மாதம் குர்ஆன் உங்களை தடுக்கல, தம்மை விட்டு தாடி சிரிப்பதை விட்டு நோன்பு உங்களை தடுக்கல, ரமலானுடைய இந்த கேடயம் உங்களை தடுக்கல, ரமலானுடைய சிறப்பு மகத்துவம் உங்களை தடுக்கல, நம்மை தடுக்கல. வேறு எது எப்போது தடுக்க போகின்றது? எனவே அல்லாஹுடைய பயம் என்பது ரொம்ப முக்கியம். இதை இப்படி பதிவு செய்து கொள்ளுங்கள் உள்ளத்தில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளையில் நீங்கள் அத்தனை நபர்களும் எழுப்பப்பட்டு வரும்போது ஒட்டுமொத்த நபர்களும் அல்லாஹுக்கு முன்னால் நிற்பார்கள். எப்படி இருக்கும்? லா தஸூலு கதமா அப்தின்,
ஒரு அடியாருடைய 2 பாதங்களும் ஒரு எட்டு கூட நகராது, ஒரு எட்டு கூட, ஒரு அடி கூட நகராது. நாளை மறுமை நாளையில் ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஇன், 4 கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லாத வரைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு பண்றாங்க, 4 கேள்விகளுக்கு, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய 4 கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லாத வரைக்கும் அடியார்களுடைய 2 பாதங்களும் ஒரு ஸ்டெப் கூட நகராது என்று சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க, அன் உம்ருஹு ஃபீமா அஃப்னாஹ். முதல் கேள்வி, உன்னுடைய ஆயுளை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என விவரம் தெரிந்தது முதல் இத்தனை நாட்களை கழிந்திருக்கிறோம், இத்தனை நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நாம் யார்? இது அல்லாஹ் தஆலா கேட்பான். எதிலெல்லாம் நீ கழித்தாய் உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்க்கையை? நாளை மறுமை நாளில் குர்ஆன் பதிவு செய்கின்றது, சூரா பனி இஸ்ராயில், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உன்னுடைய கிதாப் அவரவருடைய தோள்களில் மாட்டப்பட்டு தொங்கப்பட்டு நீயே படி. நீ என்னென்ன செஞ்சிருக்கிற, நீ என்னென்ன செய்திருக்கிறாய், உன் பாவத்தின் லட்சணத்தை நீயே பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அவரே படிப்பார், அவருடைய பாவங்களுடைய பட்டியலை அவரே படிப்பார். சூரத்துல் கஹ்ஃப்ல இது அல்லாஹ் தஆலா இப்படி பதிவு செய்றான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. மனிதன் அந்த ஏட்டை பார்த்து சொல்வான், என்னப்பா இந்த ஏடு, ஒரு சின்னதையும் விட்டு வைக்கல, கடுகினுடைய துளி அளவும் நான் செஞ்சதை விட்டு வைக்கலையே. மனதில் நினைத்ததை கூட அல்லாஹ் வெளிப்படுத்துவான். சூரத்துல் ஆதியாத்ல அல்லாஹ் தஆலா பேசுறான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய நெஞ்சங்களை நாம் ஆய்வுக்கு எடுப்போம். வஹுஸ்ஸில, ஹஸல அப்படின்னா ஆய்வு, ஹுஸ்ஸில அப்படின்னா பிரிச்சு மேய்றது, ஆய்வுக்கு எடுப்போம். அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். என்னென்ன நினைத்தது மனது, என்னென்ன பேசியது, என்னென்ன மனதில் நினைத்துக் கொண்டு என்னென்ன வெளிப்படுத்தியது வார்த்தையாக, ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹு தஆலா அக்குவேர் ஆணிவேராக பிரித்து மேய்வான் உள்ளங்களை என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் முதலாவதாக ஆயுளை நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். இரண்டாவது, வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, அந்த ஆயுளில் ஒரு அங்கமாக இருந்தாலும் தனித்து பிரித்து எடுப்பான் வாலிபத்தை. உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? ரொம்ப முக்கியமான இடம் வாலிபம், மிக முக்கியமான இடம். எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. மனதளவிலும் உடலளவிலும் பாவங்களும் செய்ய முடியும், நன்மையும் செய்ய முடியும். ஆனால் நன்மையான விஷயத்தை அளவுக்கு அதிகமாக செய்து கொள்ளுங்கள், அளவுக்கு அதிகமாக நன்மையான விஷயத்தை செய்து கொள்ளுங்கள். எப்படி வாலிபத்தில் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், வாலிபத்தில் படித்துக் கொள்ளுங்கள், வாலிபத்தில் என்ன முடியுமோ அதை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள், பின்னால் முதுமையில் முடியாது என்று பெரியவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, இஸ்லாமும் அதை இன்னும் ஆழமாக சொல்கின்றது. வாலிபத்தில் அல்லாஹுக்கு அடிபணிவது எப்படி என்பதை மூர்க்கத்தனமாக நல்ல முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வாலிபர்கள், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் வாலிபர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஆனால் எதில் ஸ்ட்ராங்காக இருந்தார்கள்? ஜிம்பாடியா, இல்ல ஜிம் ட்ரைனராவா, இல்ல வேற எதில் அவர்கள் ஸ்ட்ராங்காக? ஈமான். ஆமனு பி ரப்பிஹிம் மஸித்னாஹும் ஹுதா, வாலிபத்தில் அவர்களுடைய ஈமான் அளவுக்கு அதிகமாக இருந்தது. நாம் அந்த ஈமானை இன்னும் அதிகப்படுத்தினோம். வாலிபர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான் குர்ஆனில். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபாபக கபல ஹரமிக, உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை நீ பொக்கிஷமாக கருதிக்கொள் என்று சொன்னார்கள். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழாக நிற்க போகும் 7 ஜமாத்தார்களில் ஷாபுன் ஃபீ இபாதத்தில்லாஹ், இரண்டாவது சாராரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு அடிபணிந்து நடந்தவர்கள் இவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வாலிபம் மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா தனித்து பிரித்து எடுத்து கேள்வி கேட்பான். நம்பர் 3, வான் மாலிஹி மிம்மக்தஸபா, வான் மாலிஹி மின் ஐனக்தஸபா, உன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹு தஆலா கேட்பான். நபி அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய செல்வ நிலை, நம்முடைய பொருளாதாரம்,
நம்முடைய பேங்க் பேலன்ஸ். வரி ஏய்ப்பு செய்வாங்களா? மக்கள் இன்று செய்றாங்களே, என்னவெல்லாம் செஞ்சு எப்படியெல்லாம் செஞ்சு தன்னுடைய காரியத்தை எப்படி சாதிக்க முடியுமோ அத்தனை நடைமுறைகளையும் மனிதன் உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் கிட்ட இதை செய்ய முடியுமா? எவ்வளவு சொத்து வந்தது, எவ்வளவு இருந்தது, வைத்துக்கொண்டும் சதகா செய்யாத நிலை என்ன, வைத்துக்கொண்டும் ஜகாத்து கொடுக்க மனம் வராத நிலை என்ன, தேவை என்று பிறருக்கு தெரிந்தும் தான் மட்டும் அபகரித்து வைத்திருந்தது என்ன, ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அதை எப்படி கேட்பான்? மின் ஐன இக்தஸபா, எப்படி சம்பாதித்தாய், எப்படி சம்பாதித்தாய், எந்த வழியில் உனக்கு சம்பாத்தியம் வந்தது, இன்கம் எப்படி, அதிலிருந்து பிரித்து அதிலிருந்தே அல்லாஹ் தஆலா கேட்பான். வஃபீமா அன்ஃபகஹு, அதை எவ்வாறு செலவு செய்தாய், அவுட் கோயிங் எப்படி, எப்படி உன்னிடத்தில் பொருளாதாரம் வந்தது, எப்படி உன்னிடம் இருந்து பொருளாதாரம் சென்றது, வந்தது எப்படி போனது எப்படி, ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். பின்பு கடைசியாக வான் இல்மிஹி மாதா அமில பிஹி, உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து நீ என்ன அமல் செய்தாய். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ்வளோலாம் நமக்கு தெரியாதுங்க, இவ்வளோதாங்க, கொஞ்சம் தாங்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ அல்லாஹ்வுடைய அறிவுபூர்வமான கேள்வி என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு உனக்கு தெரிஞ்சது இல்லை, அந்த கொஞ்சத்தை வச்சு என்ன செஞ்ச, அதுல ஃபில்ஃபுல் ஆனியான்னு கேட்குறான். சொல்றது விளங்குதா? இவர் என்ன சொல்லிக்கிறாரு, நான் அவ்வளோ பெருசா செய்யணும் அப்படின்னா அவரை மாதிரி நான் புரிஞ்சிருந்தா தானே, அவரை மாதிரி நான் அறிந்திருந்தால் தானே, அவரை மாதிரி நான் படிச்சிருந்தா தானே, அவரை மாதிரி நான் மனப்பாடம் பண்ணியிருந்தா தானே அப்படின்னு சொல்லி சொல்லி உலகத்துல காலத்தை ஓட்டிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வினுடைய மறுமையில் மிக விவரமான கேள்வி, உனக்கு என்ன இருந்ததோ அதை வச்சு நீ என்ன செஞ்ச, உன்னிடத்தில் என்ன அறிவு வந்ததோ அதை வைத்து நீ என்ன செய்தாய். அல்லாஹ் விட மாட்டான். எனக்கு குல் ஹுவல்லாஹு அஹது சூரா தான் தெரியும், அதை வச்சு தொழுதியான்னு அல்லாஹ் கேட்பான். ருக்கூல குனிறது சுஜூது செய்யறது தெரியும் தானே, ஏன் தொழுலன்னு கேட்பான். அப்ப அங்க இப்படி பேச முடியாது. நான் செய்யணும்னா அவரை மாதிரி இருந்திருக்கணும், இவரை மாதிரி இருந்திருக்கணும், அவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், அதெல்லாம் தூக்கி ஓரமா வை. உனக்கு என்ன தெரிந்ததோ அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்ற கேள்வியை அல்லாஹு தஆலா கேட்பான் என்ற இந்த ஹதீஸ் திர்மிதியிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு ஹதீஸ், அடுத்த ஹதீஸே வேறு ஒரு ரிவாயத்தில் இப்படியே வருகின்றது இதே சப்ஜெக்ட்ல. அதுல ஒரு கேள்வி எக்ஸ்ட்ராவாக வருது. வான் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லா, உடலை பற்றி அல்லாஹு தஆலா விசாரிப்பான். உனது உடலை நீ எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய பார்வையை நான் எதற்காக கொடுத்தேன், எதெல்லாம் நீ பார்த்த, அவங்களுக்கே பதில் இருக்குல்ல. இப்போ உன்னுடைய கை கால்களை எதற்காக நான் கொடுத்தேன், எதிலெல்லாம் நீ அதை செலவு செய்தாய், உன்னுடைய நாவை எதற்காக நான் கொடுத்தேன், என்னெல்லாம் நீ பேசின, உன்னுடைய கழுத்தை எதற்காக நான் கொடுத்தேன், எதற்காக எல்லாம் நீ அதை திருப்பின, எல்லாத்தையும் கேட்பான். உடல் என்பது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான அல்லாஹ்வினுடைய நிஅமத். அதை அவனுக்கு கட்டுப்படுவதில் செலவழிக்க வேண்டுமே தவிர அவன் கொடுத்த ஹராமான விஷயத்தில் செலவு செய்தால் அல்லாஹு தஆலா வாய்க்கு புட்டு போடுவான். கைகளும் கால்களும் தோள்களும் நாவுகளும் நம்முடைய முடி மயிர்கள் கூட மிக தெளிவாக அல்லாஹ்விடத்தில் பேசும். நமக்கு எதிராக இவன் என்ன செய்தான், என்ன பண்ணான் அப்படின்றத மிக தெளிவாக அது எடுத்து வைக்கும் என்பதை ஹதீஸில் இருந்தும் குர்ஆனில் இருந்தும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக சூரத்து தகாசுருடைய கடைசி வசனம், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அடியார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துகளை பற்றி நிச்சயமாக நாம் மறுமை நாளையில் கேள்வி எழுப்புவோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த பயம் நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும். இது மூன்றாவது நிலை. நாம் சொல்லிய எல்லா விஷயங்களும் ரமலானில் மாத்திரமல்ல, ரமலானுக்கு முன்பில் இருந்து நாம் தயாராகி ரமலானிலும் அதை பயிற்சி எடுத்து ரமலானுக்கு பின்பு வாழக்கூடிய கடைசி காலம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயத்தோடு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் நின்றாக வேண்டும். அவனுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். நாம் கேட்பாரற்றவர்கள் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய விசாரணைக்கு முன் நாம் நிறுத்தப்படுவோம், அவனுடைய கேள்விகளுக்கு ஆளாக்கப்படுவோம். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு முன்னாலும் நம்மை அல்லாஹு தஆலா அம்பலப்படுத்துவான் என்ற பயம் கண்டிப்பாக ஒவ்வொரு முஃமின்களுக்கும் இருக்க வேண்டும். இதை தாண்டி வேறு எந்த பயமும் வேண்டாம். அல்லாஹ்வினுடைய பயம் என்பதை வந்துவிட்டால் அல்லாஹ்வே ஏனைய பயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டே ஈடேற்றம் அடைய செய்வான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முதலாவது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. அது 3 நிலை: தஸ்கியா, முஹாசபா, அதே போன்று தர்பியா.
இப்படி உள்ளத்தை சரி செய்து கொள்வது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மிக முக்கியமான 5 உபதேசங்கள். இந்த உபதேசத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது வாழ்க்கைக்கு எப்போதும் தேவைப்படக்கூடியது. மூன்றாவது, அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்க வேண்டிய பயம். இந்த பயம் முழுமையாக, உண்மையாக, சரியானதாக 4 பேருக்கு மத்தியில் வருவது. இந்த பயத்தை பற்றி பேசல, எல்லா நிலையிலும் தனிமையிலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பயத்தை பற்றி தான் நான் சுருக்கமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். தனிமையில் நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பயமாக இருப்பதை உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்துவது. இந்த நிலையை இன்ஷா அல்லாஹ் நாம் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் என்னென்ன அருள்வளங்களை அல்லாஹ்விடம் இருந்து பெற்று வருகின்றதோ ஒட்டுமொத்த அருள்வளங்களுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக. வரக்கூடிய ரமலானில் முழுவதுமான குர்ஆனை புரியக்கூடியவர்களாக, அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அதை ஓதக்கூடியவர்களாக, சலிப்பில்லாமல் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு உரியவர்களாகவும், அவனுடைய மன்னிப்பிற்கு சொந்தக்காரர்களாகவும், அவனுடைய பொருத்தத்திற்கு உரியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.